மக்களே, இது வந்து கோம் வச்சு இப்படி கோம் வச்சு நம்ம தைச்சோம்னா துணி வந்து தண்ணியில் போட்டு நினச்சோம்னா காயாது. சரிங்களா? இப்படி நம்ம வந்து துணி இது வந்து துணியிலே தான் வச்சுருக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா லைனிங்லேயே துணியிலே தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து உடம்புல போடும்போது நல்லா சுருங்காது. ஏன்னா நம்ம இது கொடுக்கும்போது நல்லா இழுத்து விட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அப்படியே அதுலேயே வந்து கொடுத்தோம்னா நம்ம இதெல்லாம் அயன் பண்ணும்போது இதெல்லாம் நல்லா உட்காந்துக்கும். சரிங்களா? பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இது வந்து நீங்கள் கோவம் வச்சு தேய்க்கும் போது வெயிட்டாக இருக்குது போடுறதுக்கு. இன்னொன்று தண்ணியில் போட்டால் எடுத்து காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுன்னா நம்ம எப்பவும் போல் காய்ஞ்சிக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இங்கே ஒரு இப்போ இந்த மாடலிங் போடுறோம்னா கோவம் வைக்கணும்னா அது பார்க்குறதுக்கு நல்லா மொடன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் அது தண்ணியில் போட்டாலும் காயாது, வெயிட்டாகவும் இருக்கும், உருத்தும். இது பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உடம்புல போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இது இப்படி இழுத்து விட்டு தான் தைக்கிறோம். அது வெறும் துணியாக இருக்கும்போது உங்களுக்கு அப்படி சுருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உடம்புல நம்ம போடும்போது சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் டைலருங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், மக்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ நல்லா சுமூத்தாக உடம்புல வந்து நல்லா மெதுன்னு இருக்கிற மாதிரி ட்ரை பண்ண முடியுமோ போடுங்க. உடம்பு போடும்போது இது நல்லாயிருக்கும். சரிங்களா? உடம்புல போடும்போது புசுன்னு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கும்போது நல்லா உங்களுக்கு நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் உடம்புல போட்டால் வெயிட்டாக இருக்கும். தண்ணியில் போட்டு எடுத்து போட்டோம்னா காயாது. சரிங்களா? மக்களே, புரிஞ்சுக்குங்க. நன்றி.